தலைமுறைக்கே பகவான் அனுகிரகம் பண்ணுறான். பிரகலாதன் தலைமுறைக்கு ஒரே ஒரு தடவை தான் சொன்னார் நாரதர். நீ குரு கூடவே இருக்கணும்னு நினைக்கிற, குருநாதர் அப்படியே கூடவே உபதேசம், அப்படியே ஒவ்வொரு நாளும் உனக்கு உபன்யாசம் கிடைக்குது, உபதேசம் கிடைக்காது. ஆனால் நீ நான் சாதனை இல்லை, கேட்டுன்னு இருக்கிறத தவிர சாதனை பண்ண மாட்டேன், ப்ராக்டிக்கலாக இறங்க மாட்டேன், தியரிட்டிக்கலாகவே இருக்கிறேன், ஒரு கேட்டுனே இருக்கிறேன், ஆனால் செயல்பட மாட்டேன். கேட்டது போதும், ஒன்று கிடைச்சிச்சு ஒரு சாதனை, அதை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சின்னு ப்ராக்டிக்கலாக இறங்கிடு, உன் பிரச்சனையை சால்வ் ஆகிடும். நீ சும்மா நிறைய விஷயம் கேட்டினா உனக்கு புத்தி குழப்பத்தை தான் உண்டாகும். கண்டவங்க பேச்சு கேட்காத, கண்ட உபன்யாசங்கள் கேட்காத, நிறைய உபன்யாசங்கள் கேட்காத, ஒன்றை பிடிச்சிக்கோ, உறுதியாக பிடிச்சிக்கோ. ஒரே தடவை கேட்டான் பிரகலாதன் கர்ப்பத்தில், பிடிச்சின்னா அவன் தலைமுறையாக அந்த பகவத் பக்தி ரட்சிக்குதா இல்லையா? எத்தனை அவதாரம் எடுக்கிறான் பகவான் அந்த குடும்பத்துக்காக. பிரகலாதனுக்கு ஒரு நரசிம்ம அவதாரம்னா, பலிச்சக்கரவர்த்தி ஒரு வாமன அவதாரம், பானாசுரனுக்கு ஒரு கிருஷ்ண அவதாரம் வந்து பகவான் காப்பாற்றுறார். எத்தனை அவதாரங்களில் பகவான் கராட்சம் பண்ணுறார், அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. பானாசுரன் வந்து அவன் பொண்ணை தன் புள்ளி கல்யாணம் பண்ணி எடுத்து போகிறார். அது என்ன பாக்கியம் பெற்றது, அந்த குடும்பமே என்ன பாக்கியம் பெற்றதுன்னா, 21 தலைமுறையை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்க, நீ குலபாவனாக பரிசுத்தமாயிடுச்சுன்னு சொன்னானே பகவான், அதை நடத்தி காமிச்சிட்டான் பாருங்க பிரகலாதனுக்கு. பிரகலாதம் மட்டும் இல்லை, அடுத்தது சொல்கிறாரு அதே 7வது ஸ்கந்தத்தில், ஒவ்வொரு குலத்தையும் எந்தெந்த குலத்தில் வந்து என் பக்தன் அவதரிக்கிறானோ அந்த குலத்தையே பாவனமாக்கிடுவான். 21 தலைமுறை, அந்த 21 தலைமுறை அது எல்லாம் மோட்சத்துக்கு போயிடும். அப்போ புரிஞ்சுக்கணும், அதைத்தான் இங்கே புரிஞ்சுக்கணும். நாம் துருவன் என்ன பண்ணான் அதை பார், அந்த பண்ணதை புரிஞ்சுக்கோ, அவன் பிரச்சனை தீர்ந்தது. இப்போ என்ன சுரிச்சு ஓடியாரா, புத்தான பார்த்தா பட்டத்தியான மேலே உட்கார வைக்கிறான், ஊர்வலத்தோட சதுரங்க சேனையோட தாரதம்பத்தையோட துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கி மேலத்தாள வாத்தியங்களோட பந்தவா இட்டுட்டு போகிறான் புள்ளியே. அன்றைக்கி கேட்கறதுக்கு நாதி கிடையாது, துன்ற சோத்துக்கு கூட வேலைக்காரையோட சேர்த்து, துன்ற சோத்துக்கு கூட வழி கிடையாது. ஏதோ பொண்டாட்டியாக வந்துட்டு அதுக்காக ஏதோ கிடைச்சதா அன்றைக்கி என்ன அந்த சுனித்தியம்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுப்பான் போல இருக்கு, அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் அவன் சுனித்தியம்மாவும் வாழ்ந்தா, பிள்ளையும் வாழ்ந்தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவன் வேலைக்காரோட, இப்போ அரண்மனையில் போனால் வேலைக்காரோட சேர்க்க மாட்டான். ஏன்னா சுருச்சிக்கு பயந்துன்னு சுனிதியம்மாவை வேலைக்காரி, அதான் சொல்கிறேன், இடஸ்பதிமா வேலைக்காரியாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன அந்த வேலைக்கார கூட என்ன வேலைக்காரியாக சேர்த்து, வேலைக்காரியாக கூட போக முடியாது அங்கே. ஆமாம், அந்த வேலைக்காரன் அங்கே சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறா சுனிதியம்மா. கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இருந்தாங்க, துர்கதி. ஆனால் இன்னைக்கு சுனிதியம்மா பட்டத்திராணி. யாரால? துருவனால, பகவானால, குருநாதரனால.